ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நம்ம அவளோட எதிர்பார்த்த இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவில் நம்மளோட பூர்ணிமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டியோடு வந்திருக்காங்க கமல் சாரை வந்து பார்க்கறதுக்கு. அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்கம்மா பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்ல, அதுக்கப்புறம் மாயாவை பார்த்து பூர்ணிமா அவர்கள் வந்து ஏய் கப்பு முக்கியம், ஒரு வேளை கப்பு கப்பு இல்லாமல் வெளியே வந்தால் உன்னை போட்டு போலன்னு பொழந்துருவேன், நான் தான் அப்பயே சொன்னல உங்ககிட்ட ஒழுங்காக வந்து பணத்தை எடுத்துகிட்டு போ, நான் வேணா தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொன்னல. இஷ்டத்துக்கு வந்து நீ உள்ளே இருக்கிற அப்படின்னாங்க கப்பை தூக்கிட்டு தான் வெளியே வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட பூர்ணிமா செல்லமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட விசித்ரா மேம் பார்த்து வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் டைட்டில் வின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெரி இன்ஸ்பிரேஷனலுங்க, அதனால் நீங்கள் டைட்டில் வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க மாயாவை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் பணப்பொட்டியை நீங்கள் தூக்கிறதுக்கு முன்னாடி நான் தூக்கிட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிச்சந்திரா வச்சு கலாய்க்கிறாப்புல நம்மளோட பூர்ணிமா அவர்கள். அதுக்கப்புறம் விச்சு நீ தான் டைட்டில் வின்னரே, ஓகே டைட்டில் வின் பண்ணிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூர்ணிமா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு விஷயம் வந்து புரியும். அது என்ன அப்படின்னா, மேடம் வந்து பணப்பொட்டியை தூக்கிட்டு புத்திசாலித்தனமாக வெளியே போயிட்டு மாயா நீயும் வின் பண்ணணும்னு சொல்கிறாங்க, விசித்ரா நீங்களும் வின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அப்புறம் அர்ச்சு நீயும் வின்னர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே நம்மளை சூடேற்றி விட்டு கடைசியாக குழியே தள்ளுருவாங்க போலப்பா. அதாவது உசுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னும் வந்து இருந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்வார். அந்த மாதிரி அர்ச்சுவை வந்து ஊசுப்பேத்தி கடைசியாக மாயா கிட்ட கப்பு கொடுக்கறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டர்ஜின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விசித்ரா மேம் அவர்களை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிக்கிறாங்கப்பா. மற்ற யாராவது அனுப்பிச்சிருந்தா கூட நான் வந்து வருத்தப்பட்டுக்கவே மாட்டேன். குறிப்பாக தினேஷ் அனுப்பிச்சிருக்கலாம், மணி அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை விஜய் வர்மாவை கூட அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் விசித்ரா மேடம் வந்து எப்படாடே இவங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் திரும்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேமை எவிக்ட் பண்ணால் மட்டும்தான் விசித்ரா மேமோட ஃபேன்ஸுங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய குரூப்ஸுங்க அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மாயாவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைமை வந்து செட் ஆகிருக்கு. அண்ட் இன்னொரு ஆடியன்ஸ்லாம் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் வந்து விசித்ரா கிட்ட சண்டை போட்டாங்க, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து விசித்ரா எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்புள்ளியாக இருந்த மாயாவுக்கு சப்போர்ட்டை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க போல். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனே வந்து கேவலமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கிடையில் யார் டைட்டில் வின் பண்ணுறா, யார் இது பண்ண போகிறா, அது பண்ண போகிறா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நாங்கள்லாம் சொல்லி சலிச்சு போச்சு. எத்தனை பாலிடிக்ஸ் வந்து நடக்குதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். எத்தனை அன்ஃபேர் எவிக்ஷன், ஒரு ஆளை வின் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மேபி மாயா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கப்பை கொடுத்து கையை தூக்குனாலையும் எந்த விதமான இதுவுமே கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஓகே காய்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.